வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸில் பார்ட் 5 வீடியோ. அதில் பேர்டு செயின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இது எப்படின்னா செயின் ட்விஸ்டட் செயின் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி போடுறது தான் பேர்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு செயின் போட்டோம், அடுத்து இப்போ நம்ம ட்விஸ்டட் செயின் போடுறோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச்லேயும் ட்விஸ்டட் செயின் ஸ்டிச்லேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் ஆல்ரெடி 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செயின் ஸ்டிச் பற்றி, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செயின் போட்டோம், அடுத்து ட்விஸ்டட் செயின் போட்டோம், திரும்பவும் செயின் அண்ட் ட்விஸ்டட் செயின் இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வர போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நான் ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச் ஃபேமிலிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஆல்டர்னேட்டிவ் பேர்டு செயின். இதுவும் அதே மாதிரி பேர்டு செயின் தான், பட் என்னென்னா ட்விஸ்டட் செயினோட டைரெக்ஷன் மட்டும் மாற்றுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ட்விஸ்டட் செயின் போட்டுக்கோங்க. அகெயின் ஒரு செயின் ஸ்டிச். நல்லா கவனிச்சுக்கோங்க, ட்விஸ்டட் செயினோட லூப்புக்குள்ளே தான் நீங்கள் செயினுக்கான லூப்பை எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் ட்விஸ்டட் செயின் போகிறப்போ கீழே டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ இப்போ மேலே டைரெக்ஷனில் போடணும். ஸோ அது டைரெக்ஷன் மட்டும் ஆல்டர்னேட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். அதான் ஆல்டர்னேட்டிவ் பேர்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சைலர் ஸ்டிச். இதுக்கு நீங்கள் டாப் லைன்லேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு கீழே பாட்டம் லைன்லேருந்து டாப் லைனுக்கு வெர்டிக்கலாக நீடில் இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் போடுங்க. இப்போ நீடில் வெளியில் எடுக்கும்போது நமக்கு எல் ஷேப் கிடைக்கும். எல் ஷேப்பே தலைகீழாக கிடைக்கும். இப்போ அந்த எல் ஷேப்போட அந்த எண்டு சென்டர் இருக்குது இல்லைங்களா, அதாவது கட்டாய் வர ஏரியா, அந்த இடத்துலேருந்து செயின் ஸ்டிச் லூப் போடுங்க. இப்போது திரும்பவும் கீழே டவுன்லேருந்து அந்த செயின்குள்ளேயே வர மாதிரி வெர்டிக்கலாக நீடில் வெளியில் எடுங்க. அப்போ நமக்கு அங்கே ஒரு லைன் கிடைக்கும். ஸோ ஒரு செயின், ஒரு லைன், இப்படி தான் நம்ம வரும். இதுதான் நம்ம சாய்லர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த லூப் போகிறதுக்கு திரும்ப அந்த செயின்குள்ளேருந்தே அடுத்த செயினுக்கான லூப் எடுங்க. கீழேருந்து அதே செயின்குள்ளே ஸ்ட்ரைட் லைனும் போட்டுக்கோங்க. நம்ம அந்த செயின்குள்ளே தான் ஸ்ட்ரைட் லைனும் அடுத்த லூப்பும் போடுவோம். ஸோ செயின்குள்ளேருந்து அடுத்த செயினுக்கான ஸ்டிச்சு அண்ட் கீழேருந்து விடணும். உங்களுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீடில் கீழே டவுனில் இன்சர்ட் பண்ணுங்கள் வெர்டிக்கல் லைனில். திரும்பவும் டவுன்லேருந்து செயின்குள்ளே நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக இன்சர்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்ம அவுட்லைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது கர்ச்சீஃப்லாம் நம்மளே தைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பார்டருக்கு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பெருசாக போட்டு காட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ லாக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல எண்டில் போடணும். அடுத்தது கிறிஸ்டட் செயின். கிறிஸ்டட் செயின் பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் செயின் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கு நீங்கள் கீழே இருக்க லைனில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சுக்கான லூப் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அது ஒரு நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் மேலே. இப்போ அடுத்ததாக நம்ம அந்த நீடில் அந்த லைனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா செயினை, அந்த செயின்குள்ளேயே விட்டு அடுத்து செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இது கீழே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் கிடைக்கும். இதுதான் இதோட ஃபார்மேஷன்.
ஸோ திரும்ப அகைன் நீங்கள் இதுக்கு மேலே நேராக குட்டியாக ரொம்ப சின்னதாக கேப் எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து நீங்கள் திரும்பவும் நீடில் லூப்பாக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ திரும்பவும் உங்களுக்கு மேலே ஒரு நாட் கிடச்சிரும். அகைன் நீங்கள் வந்து அந்த லைனுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி அடுத்த செயின் கொண்டு போயிடுங்க. அடுத்த செயினுக்கு நீங்கள் போட்ட பழைய செயின்லேருந்து லூப் எடுத்துக்கணும். ஓகே, இதுதான் இதோட ஃபார்மேஷன். இதுவுமே நீங்கள் வந்து சைஸ் சின்ன சின்னதாக போடும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பெருசாக போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீடில் அந்த லைனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி தான் போடணும். அதை மறந்துடாதீங்க. அப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு செயினே ஃபார்ம் ஆகாது. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செயின்ஸ் பற்றி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ கிறிஸ்டல் செயினும் நம்ம பார்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே வந்து எண்டில் லாக் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடணும் எல்லா செயினுக்குமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.